ஹாய், பிரைஸ் த லார்ட். ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் தூங்கி கொண்டிருக்கும்போது ஒரு தரிசனத்தை பார்க்குறாரு. அந்த தரிசனத்தில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் முள்முடி சூடப்பட்டவராக, கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் கடாவப்பட்டவராக, சரீரம் முழுக்க காயத்தோட இரத்த வெள்ளத்தில் வேதனையில் ஆண்டவர் தொங்கி கொண்டிருக்கிறார். அப்போது யாருன்னே தெரியாத ஒரு கருப்பு உருவம் ஆண்டவர் தொங்கி கொண்டிருக்கிற அந்த சிலுவை கிட்ட வந்து அந்த சிலுவையை குலுக்கி விட்டு போயிடுமாமா. இப்படி அந்த கருப்புருவம் அடிக்கடி ஆண்டவர் தொங்கி கொண்டிருக்கிற அந்த சிலுவை கிட்ட வந்து அந்த சிலுவையை குலுக்கும் போதெல்லாம் ஆண்டவர் வலி தாங்க முடியாமல் வேதனையில் துடிப்பாராம், கத்துவாராம், கதறுவாராமா. அதை பார்த்து கொண்டு இருந்த அந்த ஊழியக்காரர் ஆண்டவரை பார்த்து கேட்குறாரு, ஆண்டவரே, உங்களை அடிக்கடி வந்து இப்படி வேதனைப்படுத்துகிற அந்த கருப்பு உருவம் யார் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் ஆண்டவரை பார்த்து கேட்டப்போ ஆண்டவர் சொன்னாராம், அந்த கருப்பு உருவம் நீ தான். நீங்கள் பாவம் செய்யும் போதெல்லாம் என்னை இப்படி தான் சிலுவையில் வேதனைப்படுத்துறீங்கன்னு ஆண்டவர் அந்த ஊழியக்காரரை பார்த்து சொன்னார். ஆமாம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நாமும் பாவம் செய்யும் போது இப்படி தான் ஆண்டவரை வேதனைப்படுத்துகிறோம், அவரை துக்கப்படுத்துகிறோம். ஆகவே நம் பாவத்தை மேற்கொள்ளுவோம், பரிசுத்தமாக வாழ்வோம், தேவனுக்கு பிரியமாக ஜீவிப்போம். பரிசுத்தம் நம்மை ஆசீர்வதிக்கும், பரிசுத்தம் நம்மை தேவன் கிட்ட சேர்க்கும், பரிசுத்தம் நம்மை அவரோடு கூட வாழச் செய்யும். ஆமென். God bless.